ஹாய் எவ்ரி ஒன். நான் ரீசெண்டாக ஒரு விஷயம் படித்தேன். அது படித்து அது என்னோடய லைஃப்பில் வந்து நான் ப்ராக்டிக்கலாக ரியலைஸ் பண்ணி பார்க்கும்போது எனக்கு ஒரு நல்ல ஒரு கிளாரிட்டி கரைஞ்சிது. என்னோடய மைண்ட் வந்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன். ஸோ நான் என்ன நினச்சேன் அப்படின்னா, நான் படித்த விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்ணும்போது உங்களுக்கும் அந்த லைஃப்பில் ஒரு நல்ல சேஞ்சஸ் வந்து கிடைக்குன்றதுக்காக இந்த வீடியோ உங்களுக்கு வந்து நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். நம்ம லைஃப்பில் வந்து நம்ம லைஃப் ஜேர்னியில் நிறைய பீப்புள் வந்து க்ராஸ் ஆகியிருப்பாங்க. உங்கள் சைல்ட்ஹுட்லேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் நிறைய பீப்புள் வருவாங்க, கொஞ்ச நாள் இருப்பாங்க, அதுக்கப்புறம் காணாமல் போயிருப்பாங்க. பாருங்கள், குழந்தை பருவத்தில் உங்கள் கூட இருந்தவங்க உங்கள் ஸ்கூல் டேஸில் இருந்திருக்க மாட்டாங்க. உங்கள் ஸ்கூல் டேஸில் இருந்த பீப்புள் சில பீப்புள் உங்கள் காலேஜ் டேஸில் இருந்திருக்க மாட்டாங்க. காலேஜ் டேஸில் இருந்த கொஞ்சம் பேர் உங்களோட லைஃப்பில் இப்போ கடைசி ப்ரெசென்ட் வரைக்கும் இருக்க மாட்டாங்க. ஏன் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஜென்ரலாக நம்ம பார்க்குற மக்கள் எல்லாமே 3 கேட்டகரி ஆஃப் பீப்புள் தான் இந்த உலகத்தில் வந்து வாழ்கிறாங்களாம். இதில் ஒரு ஃபர்ஸ்ட் கேட்டகரி யார் அப்படின்னா, மரத்தோட இலை மாதிரி. எப்படி இலை வந்து சீசனில் வரும், கொஞ்ச நாள் வரும், ஒரு டைமில் போட்டோம், திரும்ப புது இலை வருதில்ல, அந்த மாதிரி நம்ம லைஃப்பில் சில பேர் அந்த இலை மாதிரி கொஞ்சம் ஒரு நாள் நம்ம கூட இருப்பாங்க. அவங்களுக்கும் ஒரு ஹாப்பினஸ் இருக்கும், உங்களுக்கும் ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். சம்வாட் நம்ம லைஃப்பில் வந்து அவங்க கொஞ்ச நாள் கழிச்சு டிஸப்பியர் வந்து ஆயிடுவாங்க. இது ஒரு கேட்டகரி ஆஃப் பீப்புள். செகண்ட் கேட்டகரி ஆஃப் பீப்புள் யார் அப்படின்னா, உங்களுக்கும் அவங்களுக்குமான ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். மரத்தோட கிளை மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் எந்த குறையுமே இல்லை, நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இருக்கும். ஆனால் ஏதோ ஒரு தருணத்தில் அவங்க ஏதோ ஒரு எதிர்பார்க்குறாங்க, அந்த எதிர்பார்ப்பு நம்மக்கிட்ட ஃபுல்ஃபில் ஆகலை, இல்லை இதுக்கு மேலே இங்கே ஒன்றும் நமக்கு அந்த ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏதோ ஒரு சின்ன ஒரு பிரேக் வரும்பொழுது மரக்கிளை எப்படி அளவுக்கு அதிகமாக வளர்ந்துருச்சுன்னா வெட்டிடுறாங்களோ அந்த மாதிரி அந்த ரிலேஷன்ஷிப் வந்து பிரேக் வந்து ஆகிடும். இது செகண்ட் கேட்டகரி ஆஃப் பீப்புள். தேர்ட் கேட்டகரி ஆஃப் பீப்புள் நம்ம லைஃப்பில் வந்து இருப்பாங்க. இவங்க யார் அப்படின்னா, ஒரு மரத்தோட வேர் மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கான ரிலேஷன்ஷிப்பாக இருக்கும். ஒரு நம்ம எப்படி மரம் வந்து நல்லா இருக்கிறதுக்கு ஸ்ட்ராங்காக அந்த மரம் இருக்கிறதுக்கு அந்த வேர் எப்படி முக்கியமோ, அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் ஆஸ்பெக்டில் நம்மளோட குட் டைம், பேட் டைம், ஒஸ்ட் டைம், எல்லா டைம்லையும் நம்ம கூட இருந்து அவங்க நான் இருக்கேன் உங்க கூட எல்லா டைம்லையும் அப்படின்னு சொல்லி உங்க கூட நிற்பாங்க. அந்த மாதிரி ஒரு நட்பும் நம்ம லைஃப்பில் வந்து இருப்பாங்க. இது 3த்துல எது பெஸ்ட்டு, எது நமக்கு வேண்டாம், அந்த மாதிரி நம்ம டிசைட் பண்ண முடியாது. இது 3மே நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலையும் வரும். நம்ம அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். அப்படி அக்செப்ட் பண்ணிக்கிட்டா என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு பெயின் இருக்காது, தேவையில்லாத ஒரு பேர்டன் இருக்காது, ஸ்ட்ரெஸ் வராது, நம்ம ஹெல்த் வந்து டிட்டோரேட் வந்து ஆகாது. எப்படி நம்ம எதிர்பார்க்குறோம் நம்ம வாழ்க்கையில் இலை மாதிரி பீப்புள் வரக்கூடாது, அப்புறம் நமக்கு கிளை மாதிரி பீப்புள் வரக்கூடாது, எல்லாருக்குமே வேறு மாதிரி ஸ்ட்ராங்கான பீப்புள் தான் வேணும்னு நினைக்கிறோம். அதே மாதிரி ஆப்போசிட்டில் இருக்கிற பர்சனுக்கு எக்ஸ்பெக்டேஷன் வந்து இருக்கும். நமக்கு எப்படி நம்ம சில பீப்புள் வந்து லீஃப் மாதிரி கொஞ்ச நாள் இருக்காங்க, சில பேர் வந்து மரக்கிளை மாதிரி இருக்காங்களோ, அந்த மாதிரி சில பேரோட வாழ்க்கையில் நம்மளும் லீஃப் மாதிரியும் இல்லை மரத்தோட கிளை மாதிரியும் இருப்போம். அதனால் அக்செப்ட் பண்ணிக்கணும். அக்செப்ட் பண்ணிக்கிட்டதுனால என்ன நடக்கும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஒரு மைண்டில் ஒரு பீஸ்ஃபுல் வந்து கிடைக்கும். ஒரு மனசு மட்டும் நல்ல ஒரு தெளிவு கிடச்சிச்சு அப்படின்னா, நீங்கள் நம்ம என்ன வேலை பார்க்குறோமோ அதில் கான்சன்ட்ரேஷன் வந்து அதிகமாகும், நம்மளோட ஆரோக்கியம் வந்து இம்ப்ரூவ் ஆகும், ஒரு ஹெல்த்தியான ஒரு அட்மாஸ்பியர் வந்து கிடைக்கும். எல்லாருமே அவங்களா இருக்க நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். அதனால என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம இருக்கிற இடத்துல ஒரு நல்ல ஒரு வைப், ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்து நீங்கள் ஃபீல் பண்ணலாம். நீங்கள் யார்கிட்டையுமே வந்து ப்ளேம் பண்ணாதீங்க, இது சரியில்லை அது சரியில்லைன்னு எந்த ப்ளேமும் இல்லாமல் அந்த பீப்புளுக்கு அந்த ரோல் தான் கடவுள் கொடுத்துருக்காரு. அதனால் அவங்க நம்ம லைஃப்பில் அந்த ரோலை வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. இன்னும் ஃப்யூச்சரில் இதே மாதிரி நம்ம லைஃப்பில் வந்து லீஃப் மாதிரியும் மரத்தோட ஸ்டெம்மு மாதிரியும் மரத்தோட கிளை மாதிரியும் மரத்தோட வேர் மாதிரியும் நம்ம லைஃப்பில் பீப்புள் வந்து வருவாங்க. ஜஸ்ட் என்ஜாய் த ப்ராசஸ். ஸோ விஷ் யூ ஆல் த பெஸ்ட். இன்றைக்கி நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் லைஃப்பில் அப்ளை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த விஷயத்தை வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழ்கிறதுக்கு இந்த மெசேஜ் வந்து அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாய் பாய்.